வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணோம். அப்படி மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ரொம்பவே ஒரு விரக்தியில் இருந்தார். என்னடா அது, நான் செய்கிற எந்த விஷயமும் சரியாகவே போக மாட்டேங்குது, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னைத்தானே ஒரு குறையாக நினச்சிக்கிட்டு அவர் மனசில் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தோடு அவர் இருந்தார். சரி, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அவர் கையில் ஒரு A4 ஷீட் கொடுத்து, இதை உன்னால் எவ்வளோ சுக்குநூறாக கிழிச்சு போட முடியுமோ அந்த அளவுக்கு நீ கிழிச்சு போடு அப்படின்னு சொன்னோன்னே, அவர் ஏற்கனவே வருத்தம் கோபத்தோடு இருக்கார். இது அவர் பிரச்சனையை கேட்டுட்டு நான் ஏதாவது ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் நான் ஒரு பேப்பரை கொடுத்து கிழிச்சு போட சொன்னால், சரி நீ பரவாயில்ல கிழிச்சு போடு அப்படின்னு சொன்னோடனே, சரி அவர்னால் முடிஞ்ச அளவு அந்த பேப்பரை பொடி பொடியாக கிழிச்சு போட்டார். ரெண்டாவது நான் ஒரு பேப்பர் கொடுத்தேன் அவர் கையில். அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டாரு, ஆனால் அவர்னால கிழிக்க முடியலை. அப்படி என்ன பேப்பராக இருக்கும் அது கிழிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வேறு ஒன்றும் கிடையாது. 500 ரூபாய் நோட்டை அவர் கையில் கொடுத்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த A4 ஷீட்டை கிழிக்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவதாக கொடுத்த அந்த 500 ரூபா நோட்டை அவர்னால் கிழிக்க முடியல. ஏன்னா அந்த A4 ஷீட்டோட மதிப்பு அவருக்கு தெரியல, கிழிச்சிட்டார். 500 ரூபா நோட்டோட மதிப்பு தெரியுது, அதனால் கிழிக்கலை. ஏன் அந்த A4 ஷீட் நமக்கு கடையில் சும்மா கிடைக்குமா? இல்லை, அதுவுமே நம்ம காசு கொடுத்து தானே வாங்க முடியும். அதுக்கும் ஒரு மதிப்பு இருக்குல்ல. அதுபோல தான் லைஃப்லையுமே நம்மளோட மதிப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒத்துக்கணும். நமக்கு எல்லா விஷயம் நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். இன்றைக்கி செய்யலைனா கூட என்றைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும்னு நம்மளோட மதிப்பை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு தான் அடுத்தவங்க நம்மளை பற்றி மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்மளை பார்ப்பாங்க. அதனால் எப்பயுமே எந்த விஷயத்தையும் என்னால் பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு நம்மளோட மதிப்பை நம்மளே என்றைக்குமே குறைச்சி பார்க்கக்கூடாது. என்றைக்குமே நம்மளை ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் நம்மளை பார்க்கணும். ஸோ அதனால் லைஃப்பில் என்றைக்குமே உங்களோட மதிப்பை எந்த வகையிலையும் குறைச்சி நீங்கள் எடை போடாதீங்க. நன்றி.